பிரியமானவர்களே, இந்த நல்ல அருமையான வேளையில் ஒரு தெளிவான செய்தியை நாம் கேட்க போகிறோம். முழுமையாக கேளுங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய சரீரம், இந்த சரீரத்தில் 9 வாசல்கள், நம்முடைய மனதுக்கு அது 80 வாசலாம். பார்த்தீங்களா? ஆகவே இந்த கண்களுக்கு பைபிளில் என்ன மறுபெயர் அப்படின்னா பலகனி வாசலாம். இந்த காது இருக்கு பார்த்தீங்களா, அந்த காதுக்கு என்ன பெயர் தெரியுமா? அது தெரு வாசலாம். நம்முடைய வாய்க்கு திறப்பின் வாசலாம். நம்முடைய இதயத்திற்கு இதய வாசலாம். நம்முடைய கைகளுக்கு கிரிகையின் வாசலாம். நம்முடைய கால்களுக்கு நடை வாசலாம். எவ்வளோ அருமையான இது! எல்லாமே வாசல் தாங்க. ஆனால் இந்த வாசல்களை எப்போ திறக்கணும், எப்போ சாத்தணும் அப்படின்றத இந்த மைண்ட் கண்ட்ரோலுக்குள்ளார கொண்டு வரணும். ஆச்சுங்களா? இதுதான் டேலண்ட். இப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா, நீதிமொழிகளின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 16வது வசனத்தின் பிரகாரமாக நாம் இந்த வாசல்கள் எல்லாம் எதுக்கெல்லாம் சாத்தணும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆச்சுங்களா? அதே போல் பாருங்க, நம்முடைய கண்ணு இருக்கு பார்த்தீங்களா, அந்த கண்ணு கொஞ்சம் நம்மளுக்கு உயர்வா ஒரு சில காரியங்களில் உயர்ந்துட்டா அப்படியே மேட்டின்மை கண்ணனாய் மாறிடுமா. ஆனால் அந்த மேட்டின்மை இருக்கக்கூடாது, எப்பொழுதும் இரக்கத்தின் கண்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி மேட்டின்மைக்கு கண்களை சாத்து அப்படின்னு சொல்லப்படுது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா, நம்முடைய நாக்கு இருக்கு பார்த்தீங்களா, அடிக்கடி பொய் பேசுது. சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி பொய் பேசிக்கொண்டே இருக்கிறது. பொய்யான உதடுகளை ஆண்டவர் அருவருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. அப்போ பொய்க்கு எத்தனம் செய்யும் போது, அந்த சமயம் வரும்போது இந்த நாவை சாத்து, ஒரு நிமிஷம் யோசனை செய்து நீ பேசு அப்படின்றது ஒரு காரியம். ஆச்சுங்களா? அடுத்தபடியாக இதயம். இதயம் எப்படிங்கன்னா, துர் ஆலோசனையினாலே பின்னி பிணைஞ்சி இதயம் மகா கேடு உள்ளதா இருக்கிறதா, அது திருக்கும் முறுக்கும் உள்ளதா இருக்கிறதா. அந்த இதயத்துக்குள்ளாக பொல்லாத கேடான காரியங்கள் எல்லாம் உள்ளுக்கு வருதான். அதனால இதய வாசலை இதுக்கு சாத்து அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா, கை, அந்த கை ரத்தம் சிந்த துடிக்குதான். எங்க பார்த்தாலும் கொலைங்க, எங்க பார்த்தாலும் அகோரங்க, ஒரு அன்பில்லாத ஒரு காரியம். ஆகவே இந்த கையை நீ மடக்கி வையி, இந்த சாத்து கிரிகையின் வாசல், இது கைக்கு பேரு. ஆகவே இந்த கிரிகையின் வாசல்ல சாத்து அப்படின்னு சொல்றாரு. ஆச்சுங்களா? அதே போல கால்கள், கால்களுக்கு என்ன தெரியுமா? தீங்கு செய்ய ஓடுகிறதாம், தீவினை செய்ய. ஆகவே கால்கள் நீதியின் வாசலை சென்றடையும்படியாக உன் கால்களை இதோ விலக்கி காத்துக்கொள், அதன்படி நட, நீதியின் மார்க்கத்திலே நட என்று சொல்லப்படுகிறது.